ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு பொழுது நெருங்கும் வேளையில் எதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? நாளைக்கு நான் சொல்ல பெயர் கொண்ட இந்த நபர் தான் உன் வாழ்க்கையில் உன்னை சந்திக்க வருவாங்க. அவருடைய பெயரை நீ சொல்லி அழைச்சாலே போதும். அதன் மூலமாக அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசலில் அள்ளிக்கிட்டு வந்து சேரும். அதாவது லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட பெயர் கொண்ட அந்த பெண்ணை தான் உன் வாழ்க்கையில் நீ சந்திப்ப. அவருடைய நாமம் என்பது லக்ஷ்மி, ஐஸ்வர்யம், சௌபாக்கியன்ற மாதிரி சௌந்தன்யாவோ, லக்ஷ்மியாகவோ, அஷ்டலக்ஷ்மியாகவோ அல்லது ஐஸ்வர்யா என்றோ சௌபாக்கியவதி என்றோ ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய பெயரும் இந்த அர்த்தத்தை கொண்டு வருவதாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட பெண் நாளை உன்னை நோக்கி வரும்போது நீ அவங்கள மதித்து அவங்க கேட்குறத செஞ்சால் போதும். காசு பணம் எதுவும் அவங்க உன்னை கேட்டு வரும்படி நான் செய்யவில்லை. உன்னை நோக்கி வர மனிதர்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாய், அவங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பணிவோட பண்போட பாசத்தோட நடந்துக்கிறியான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்டலக்ஷ்மியை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். நீ அவரை நடத்தும் விதத்தில் தான் உன் வாழ்க்கையே அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறும். மிக சாதாரண பெண்ணாக தான், ஒரு மனித உருவத்தில் தான் அந்த பெண் உன்னை தேடி வருவாங்க. உண்மை என்னன்னா, அந்த பெண்ணின் ரூபத்தில் இந்த வராகி அம்மா நான் தான் உன்னை தேடி வரப்போறேன் செல்லமே. உனக்கு இப்போ பணத்தேவை அதிகமாக இருக்கு. ஆனாலும் செலவு எதுவுமே கட்டுக்கடங்காமல் போய்கிட்டே இருக்கே தவிர வரவுக்கான ஒரு வழியும் இல்லை. எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தவே மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு புரியாமல் கையை பிசைஞ்சுக்கிட்டு வர்ற சம்பளம் எல்லாம் 10 நாளைக்குள்ளேயே எல்லாத்துக்கும் செலவாயிடுது. எதையும் செய்யவும் முடியலை, நிம்மதியாக வாழவும் முடியலை. ஊரில் உள்ளவங்கெல்லாம் நல்லா வசதியாக வாழ்கிறாங்க. எக்கச்சக்கமாக செலவழித்து சந்தோஷமாக ஏடாகூடமாக ஏகாம்பர வாழ்க்கையை ஏராளமாக பெற்று வாழும்போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நொந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காகவே, நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே, நீ கனவு காணும் வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா இந்த பெண்ணின் ரூபத்தில் உன்னை நோக்கி வரப்போகிறேன். அவனுடைய பெயரை நீ சொல்லி அழைச்சாலே உனக்கான அதிர்ஷ்டம் நிரந்தரமாக உன் வீட்டில் தங்கிடும். இப்போது எதையுமே நீ யோசிக்க வேணாம், மனசை போட்டு குழப்பிக்கவும் வேணாம். நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீருமேன் செல்லமே. நீயும் என்னென்னலாவோ ஆகணும்னு ஆசைப்பட்ட, இப்போ கடைசியில் எதுவுமே ஆக முடியாமல் குழந்தையாவது இருந்திருக்கலாம் போல இருக்கு. இந்த கஷ்டமும் கவலையும் பொறுப்புமாவது இல்லாமல் இருந்திருக்கோன்னு வாழ்க்கை ஏக்கத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பணம் இருக்கும்போது சொந்தமெல்லாம் பக்கத்தில் ஓடி வர்றாங்க. பணம் இல்லாட்டி எவ்வளோ பெரிய கஷ்டனாலும் பதறி துடிக்கவும் மாட்டாங்க, பார்க்க வரவும் மாட்டாங்க. இதுதானே இன்றைய சொந்த பந்தங்களின் நிலையாக இருக்கு. அப்படி உனக்குன்னு யாரும் எதுவும் சொல்லவும் ஆள் இல்லாமல் செய்யவும் ஆள் இல்லாமல் என்னடா வாழ்க்கை இதுன்னு சலிச்சு வெறுத்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு உனக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக தான் உனக்காக உன்னை தேடி வரப்போகிறேன். எப்போதுமே முயற்சி செய்யும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். முயற்சியின் பாதைகளும் ரொம்ப கடினம்தான். ஆனால் அதற்கான முடிவுகள் ரொம்ப இனிமையானதாக இருக்கும். உன் வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு தருவேன். உன் கனவுகள் எல்லாம் நனவாகுவதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லவே. என்னை விட்டு விலகி போகிறவங்க கிட்டையும், என்னை ஒரு நொடி கூட நினைக்காதவங்க கிட்ட இருந்தையும், என்னிடம் பேச விருப்பம் இல்லாதவர்களிடமிருந்தும், என்னை வேண்டாம் என உதறி தள்ளுபவர்களிடமிருந்தும் நான் உண்மையான அன்பை எப்படி செலுத்த முடியும் அம்மானு தானே என்கிட்ட கேட்குற? யார் உன்னை விட்டு விலகி போகிறாங்களோ, யார் உன்னை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறாங்களோ, யார் உன் பாசத்தை மதிக்காமல் உன்னை அலட்சியம் செய்கிறாங்களோ, நீயும் அவர்களை கண்டுகொள்ள வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே சுயநலந்தான். அன்பு, பாசம், நட்புனா என்னன்னு கூட தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம், காசு, ஆடம்பரமாக வாழ்கிறது, வீடு, பங்களா, காருன்னு வச்சிருக்கிறது தான். அப்படிப்பட்ட மனிதர்களின் அன்பும் பாசமும் நட்பும் உனக்கு வேண்டவே வேண்டாம்னு உதறித்தள்ள தயாராக இரு. வாழ்க்கையில் என்ன மாறினாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. கூடிய சீக்கிரம் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக உயரும். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உனக்கு மீட்டெடுத்து நான் தருவேனேன்னு சொல்லவே. உன் வாழ்க்கையில்
இனிமேதான் எல்லா நல்லதும் நடக்க போகுது. மின்னல் போல தோன்றி மறையக்கூடிய கஷ்டங்களை தான் உனக்கு கொடுப்பனே தவிர நீண்ட காலமாக நிரந்தரமாக தங்கும் துன்பங்களையும் துயரங்களையும் உன்னை தொடர விடமாட்டேன். இந்த வராகி அம்மா சொல்கிற ஒன்னொன்னும் உனக்கு சத்தியமான வார்த்தைகள். நிச்சயமா நீண்ட நிலையான நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நீண்ட ஆயுளோடு சந்தோஷமான சுகமான வாழ்க்கையையும் உனக்குன்னு பிள்ளைகளையும் சந்தோஷமான குடும்பத்தையும் கஷ்டமான காரியத்தை நிறைவேற்றக்கூடிய உன்னுடைய முயற்சியையும் எல்லாத்தையுமே மிக சிறப்பாக உனக்கு தரப்போகிறேன். வாழ்க்கைங்கிறது எல்லாருமே விடை தேடிக்கிட்டு இருக்க ஒரு பயணம்தான். வாழ்க்கைங்கிற பயணத்தில் எல்லாருக்கும் விடை கிடைப்பது கிடையாது. பல பேருக்கு வாழ்க்கையே என்னன்னு புரிகிறது கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கும் வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது தானே. ஓ மனசுலையே எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட முடியாது தானே. அதனால் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியவும் சொல்ல முடியாமல் ஓசை இல்லாமல் அழுகிற 1000 வழிகளை உன் இதயத்துக்குள்ளே நீ சுமந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யும் போது இதை நல்ல வேளை யாரும் பார்க்கல, சாட்சி இல்லைன்னு நினைக்க வேணாம். ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் நீங்கள் செய்யும் தவறுகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த தப்புக்குரிய தண்டனையை இந்த வராகியம்மா நானும் கொடுப்பேன்றதை யாரும் மறந்துட வேணாம். ஒவ்வொருத்தர் செய்கிற தப்புக்கும் இப்போ தண்டனை அனுபவிக்கலைனாலும் நாளைக்கு வயசான காலத்தில் படுத்த படுக்கையாக இருக்கும்போது அதற்குரிய தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். அதனால தான் இப்போவே இந்த வயசுலையே நல்லதை செஞ்சு நன்மைகளை சேர்த்து வச்சுக்கோ. காலம் போன காலத்தில் கடைசி காலத்தில் நீ நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்கிறேன். ஏன் தெரியுமா, மனுஷன் இப்போ காசு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. வயசான காலத்தில் ஒவ்வொருத்தராலையும் உங்கள் வேலையை கூட உங்களாலேயே செஞ்சுக்க முடியாத சூழ்நிலையில் அப்போது உன்னால் நகர முடியலை, நடக்க முடியலை, எந்திரிச்சு உட்கார முடியலைன்னு ஏதாவது சொல்லும்போது அது உனக்கு தாங்க முடியாத கஷ்டம் அல்லவா. எப்போவுமே மனிதன் சின்ன வயசில் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் வயசான காலத்தில் தான் கொடூரமாக தண்டனையை அனுபவிப்பான். அப்படி ஒரு கஷ்டகாலம் உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இளமையான காலத்தில் நல்லதை செஞ்சு நன்மைகளையும் புண்ணியங்களையும் சம்பாதிச்சு வச்சுக்கோ. வயசான காலத்தில் சந்தோஷமாக சுகமாக உன்னால் நடமாடவும் வாழவும் முடியுன்றதுக்காக நல்லதை செய்ய சொல்கிறேன். பொதுநலத்தோடு வாழ்பவர்கள் ஒருபோதும் வீழ்ந்ததாய் சரித்திரம் கிடையாது. அதே போல் சுயநலம் படைச்சவங்க வாழ்நாள் முழுவதும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்ததா சரித்திரமும் கிடையாது. எல்லாருக்குமே சுயநலம் இருக்கலாம், ஆனால் அடுத்தவனுக்கு எடுத்து நம்ம சுயநலத்தோடு நல்லா வாழணுன்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது என் செல்லமே. தேவைக்காக தான் நீங்கிறதுனால தானே எல்லா மக்களும் கீழ்த்தரமான எல்லா எண்ணங்களோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சுயநலத்துக்காக அன்பு வைக்கிறாங்க, சுயநலத்துக்காக பாசம் இருக்குது போல் நடிக்கிறாங்க. சுயநல தேவைக்காகவே நட்பு கொள்ளக்கூடிய மனிதர்களும் மலிவான மட்டமான குணத்தோட இந்த பூமியில் வாழ்ந்து சுயநலத்தோடையே அழிஞ்சு மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறாங்க. என் அன்பு பிள்ளையே, நீ ஒரு நல்ல நட்பாக நல்ல துணையாக இருக்கணுங்கிறது அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதாலேயோ அல்லது அவங்க கூடயே இருப்பதுனாலேயோ அவர்களுக்கு உடை வாங்கி கொடுக்கறதுனாலேயோ கிடையாது. உண்மையிலேயே நீ நல்ல நட்பு, நல்ல பாசம் வச்சுருக்க நல்ல துணைனா உன் கூட இருக்கிறவங்களுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து அவங்க சொல்கிறதையும் செய்கிறதையும் கேட்க பழகு. உன் மனைவியோ உன் கணவனோ உனக்கு உண்மையாக இருக்கணும் நீ நினைக்கிறது போல தானே உன்னுடைய துணையும் ஒன்று நினைப்பாங்க. எப்போவுமே ஒரு கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுனா அவங்களுக்கு உண்மையாக இருப்பது தான். எப்போவுமே அடுத்தவன் நம்மளோட நல்லா இருக்கானே சுகமாக வாழ்கிறானேன்ற எண்ணம் உனக்குள்ளே வரவே கூடாது. எப்போது அப்படி அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து நீ யோசிக்கிறியோ அதுவே உன் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக அமைஞ்சிடும் என் செல்லமே. இந்த உலக வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டியது குணம்தான். நல்ல குணமும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அவசியமான விஷயமாக இருக்குது. எப்போது எதை செஞ்சாலும் அரைகுறையாக எதையும் செய்ய வேணாம். நல்ல விஷயம் நல்லதுன்னா அதை துணிஞ்சு தைரியமாக செய். கெட்டதுன்னா அதை செய்யாமல் இருந்துவிடு என் செல்லமே. அறிவு தேவையை விட கவனக்குறைவு தான் அதிக கஷ்டத்தை உனக்கு கொடுத்துரும்.
அதனால் அறிவுங்கிறது எறும்பளவுக்கு இருந்தாலும் அதை அளவாக பயன்படுத்து. கவனத்தோட எல்லா வேலைகளையும் செஞ்சினாலே வாழ்க்கையில் எதுவுமே வீணாகாது. கவனக்குறைவு தான் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை கவனமாக விழிப்புணர்வோடு வாழ தயாராகு. எதுவுமே கையில் வந்து சேர்றதுக்கு முன்பாக இதை வச்சு அதை செஞ்சிடலாம், அதை வச்சு இதை செஞ்சிடலான்னு தப்பு கணக்கு போடாத. கையில் கிடச்சதே காணாமல் போகிற கலியுக காலமல்லவா இது? நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்பாக திட்டம் போட வேணாம். இது எது எப்படி நடக்கணும்னு எல்லாத்தையும் நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அது அதன்படியே உன் வாழ்க்கையில் நடக்குமேன்னு சொல்லவே. ஒரு பேப்பரில் பேனாவை வச்சு எழுதும்போது அந்த பேனா தப்பாக எழுதிட்டாலுமே அந்த பேப்பரை தானே கிழிச்சு போடுறீங்க. அதே போல தான் ஒருத்தர் தப்பு பண்ணாலுமே அவரை கேட்காம அவர் பக்கத்தில் இருக்க இன்னொருத்தரை குற்றம் கண்டுபிடிக்க தான் மனிதர்கள் எப்போதுமே தயாராக இருக்காங்க. ஏன்னா காசு இல்லாதவன் தப்பு செய்கிறவன், காசு இருக்கிறவன் எல்லாத்தையும் சரியாக செய்வான்ற எண்ணம் காரணமாக கஷ்டப்படுபவரையும் காசு இல்லாதவரையும் தான் இந்த உலகம் குற்றவாளின்னு சொல்லுது. நீ எப்போதும் வாழ்க்கையில் உயர்ந்து இருக்கணும், நல்ல நிலைமையில் இருக்கணும்னா எது என்னன்னு தெரியாமல் யார் மீதும் எந்த பழியையும் போட வேண்டாம். யாரையும் குறை சொல்லி குற்றம் சாட்டவும் வேண்டாம் என்று சொல்லவே. உன் மனசில் எப்போதும் நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு. எந்த எதிர்கால கவலையும் உனக்கு வேண்டாம். ஏன்னா வலியோடும் வேதனையோடும் இருக்கிற உன் வாழ்க்கையில் உனக்கு பயணத்துணையாக வருவது இந்த வராகி அம்மா. அப்புறம் என்ன, நீ தேடி அலைஞ்சதையெல்லாம் தானாகவே சிறப்பானதாக மிக அற்புதமானதாக உன் வாழ்க்கையில் பல மடங்கு பெருசாக உன்னை தேடி வரும்படி நான் செஞ்சு காட்டுறேன். நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். நீ எதிர்பார்த்த எல்லாமே உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறேன்.